வீட்டுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்டப்படுன்னு சொன்னால், உருளைக்கிழங்கு வச்சு எப்படி இந்த ரொட்டியல், சப்பாத்தியல், பூரியலுக்கு கறி, நல்ல சுவையான கறி, டேஸ்டான கறி எப்படி செய்கிறதுன்ற காட்ட போகிறேன். வாங்கோ எப்படி செய்கிறதுன்ற பார்ப்போம். அதுக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்ப்போம். அவிச்சா உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அவிச்சு வட்டி சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன். பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒன்று பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் ஒரு மேசக்கரண்டி. கடுகு ஒரு அரை மேசக்கரண்டி எடுத்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் ஒரு நட்டி எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது மஞ்சள் நிறம் இருக்கிறதுக்காண்டி மஞ்சளும் எடுத்துக்கிறேன். அதோட உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயும் உப்பும் சேர்த்திங்கன்னா சரி. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்படி செய்கிறேன்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நான் சட்டி நல்லா காஞ்சிட்டது. தேவையான அளவு எண்ணெய் விடுறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நான் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட போகிறேன். அதோட சேர்த்து பச்சை மிளகாயும் போடுவோம். பெருஞ்சீரகம் போடுவோம். கடுகையும் போடுவோம். அதோட தேவையான அளவு உப்பையும் போடுவோம். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்குவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சு வரட்டும். மஞ்சளை மெப்பினதோட போடுவோம். ஏன்னு சொன்னால் பச்சை மஞ்சள் மனம் வராமல் இது வெண்டைக்கு மஞ்சளையும் போட்டோம்னா நல்லா அவிஞ்சு வரும். அதனால் மஞ்சளையும் போட்டோம்னா இந்த மனம் போகும், மஞ்சள் மனம். அதனால் மஞ்சளையும் போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ நாங்கள் இதை வடிவாக தாளிக்கிறதுக்கு வதக்கின மாதிரி வதக்குவோம். நாங்கள் கறிகளுக்கு தாளிக்கிறதுக்கு எப்படி வதக்குவோமோ அதே பதத்துக்கு இதை வதக்கி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்குது. இது வந்து நீங்கள் பானுக்கு சாண்ட்விச்சுக்கெல்லாம் நடுவில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை கண்டா உரைப்பு போடாமல் நீங்கள் செய்து கொடுங்க, நல்லா இருக்கும். இது சின்ன பிள்ளைகளுக்குன்னா நீங்கள் வேறு மிரக்கறி, கேரட் லீக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி போட்டு இதுக்கு போட்டிங்கன்னா அவைக்கு சத்தாமல் இருக்கும். அதோட அவைக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். மற்றது அதோட நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்குன்னா அதுக்குள்ள தூதுவளை இது வெள்ளாரையெல்லாம் சின்ன சின்ன அரிஞ்சிட்டு அவைக்கு தெரியாத மாதிரி அரிஞ்சிட்டு போடலாம். போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா அவை தனியாக கொடுத்தா அதை சாப்பிடாது. இதோட சேர்த்து கொடுத்தா அவைகளுக்கு போய் சேர்ந்துடும். சின்ன பிள்ளைகளுக்குன்னா நீங்கள் அப்படி நிறைய இதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி வருது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இப்போ எடுத்து வச்ச ஒரு நட்டி கருவேப்பிலை போடுங்க. இதுக்குள்ள வந்து நீங்கள் ரம்பையில் கருவாப்பட்டை, கராம்பு 1-2 சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வித்தியாசமான சுவையாக இருக்கும். கருவாப்பட்டை போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நான் மற்றபடி அதை போட்டு தான் செய்கிறேன்னா நான் அதை போடாமல் செய்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போட்டு செய்யுங்க. இப்போ பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துட்டு வெங்காயம் நல்ல பதத்துக்கு. இப்போ நாங்கள் அதை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ போட்டு இதில் எல்லாம் நல்லா வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் எடுத்து அவிச்சு வச்ச உருளைக்கிழங்க கொட்டுவோம். கொட்டிட்டு நல்லா மசிச்சு விடுவோம். நல்லா பேஸ்ட்டாக வரணும். அப்போ தான் பானில் ரொட்டியில் பூசி சாப்பிட நல்லா இருக்கும். நான் இப்போ பூரி செய்தேன்னா நான் அதுக்காண்டி தான் இதை இப்போ செய்து காட்டுறேன். வந்து மசிக்கணும். இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. மசிச்சு விட்டால் தான் அந்த வெங்காயங்கள் எல்லாம் உருளைக்கிழங்கோட நல்லா குழப்பட்டு
நல்லா இருக்கும். உப்பு எல்லாம் உள்ளுக்கு சுருளத்தண்ணி வேணும், அதோட நல்லா மசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசிச்சு எடுத்துட்டேன். நாங்கள் இப்போ பூரியை சுட்டுட்டு இதோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குங்க. நண்பர்களே, நீங்களும் வீட்டை செய்து பாருங்க. இதுக்கு நீங்கள் கட்டத்தூள் போடலாம், மிளகு தூள் போடலாம். போட்டு செய்தீங்கன்னா காரம் பிடிக்கிறாங்களுக்கு என்ன நல்லா இருக்கும். கடையில் வாங்குகிற ரொட்டி இந்த கறியல் மாதிரி இருக்கும். நாங்கள் காரம் சாப்பிட்றபடியே நான் குறைவாக போட்டுக்கிறேன். மிளகு தூள் போட்டிங்களா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட்டாக வந்துட்டுது. இதோட நாங்கள் பூரியை சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. நண்பர்களை, நீங்கள் வீட்டை செய்து பாருங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை சமையலையும் உங்களுக்கு பார்க்க இயலும். மற்றது எனக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் இருக்கும். நன்றி நண்பர்களே. நாளைக்கு இன்னும் ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இப்போ வாங்க நண்பர்களே, பூரியை சுடுவோம். இந்த எண்ணெயை வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் தட்டின பூரியை அப்படியே போடுவோம் எண்ணெய்க்குள்ள. பாருங்க எப்படி பொங்கி வருதுண்டா. இது வந்து இதம்மா ஆட்டாமா. பார்த்தீங்கன்னா அப்படி பொங்கு வந்து பாருங்க. நீங்கள் தாச்சியில் போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா பொங்கி நிற்கும், வடிவாக பொங்கி வரும்.